everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா சூப்பரான ஒரு kurti haul தான் பார்க்க போறோம். So இன்னைக்கு காமிக்க போற kurti எல்லாமே நான் வந்துட்டு Flipkartல இருந்து பை பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பாத்தீங்க அப்படினா sequence work, embellished work இருக்கிற மாதிரி தான், எதுவுமே plain-ஆ இருக்காது. So இந்த festive season-க்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் grand-ஆவும் at the same time வந்து elegant-ஆவும் simple-ஆவும் இருக்கிற மாதிரியான kurtis தான் பார்க்க போறோம். So இந்த festive season-க்கு appropriate-ஆன dresses-லாம் நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா Flipkart வந்து உங்களுக்கு ஏத்த choice-ஆ இருக்கும். Also trendy-ஆன collections Flipkartல available-ஆ இருக்கு. அதுவும் நல்ல ஒரு best price-ல reasonable price-ல available-ஆ இருக்கு. Also Flipkartல பாத்தீங்க அப்படினா good quality-ல இருக்கக்கூடிய sarees and suits எல்லாமே 199 rupees லேருந்து 10,000 plus rupees வரைக்குமே நமக்கு அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம rupees 500க்கு கீழேமே நமக்கு வந்து 5 லட்சம் plus good quality products அவைலபிளா இருக்கு. லைக் saree, salwar suits எல்லாமே அவைலபிளா இருக்கு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி yet நமக்கு வந்துட்டு இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்டிங்ல என்னென்ன மாடல் போயிட்டு இருக்கோ அது எல்லாமே 500 rupeesக்கு கீழே நமக்கு அவைலபிளா இருக்கு. ஆல்சோ நம்ம Flipkartல நம்மளுடைய தமிழ் லாங்குவேஜ்லயே வந்து ஷாப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஷாப் பண்ற ப்ராடக்ட் ஏதாவது ஒன்று தப்பா வந்துருச்சு அப்படின்னா நம்ம worry பண்ணவே தேவையில்லை. ஏன்னா Flipkartல ஈஸி எக்ஸ்சேஞ்ச், ரிட்டர்ன் அண்ட் ரீஃபண்ட் பாலிசியும் அவைலபிளா இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு அவுட்ஃபிட்டா பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ரீன் கலரில் பிரிண்ட் அண்ட் சீக்வன் ஒர்க் வச்ச மாதிரியான ஒரு குர்த்தி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு காமிக்க போகிறது எல்லாமே குர்த்தி தான், எதுவுமே செட்டாக வராது, சிங்கிள் பீஸ் இருக்கிற மாதிரியான குர்த்தி தான். ஸோ இது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலர், ஒரு பாட்டில் க்ரீன் கலரில் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாமே நமக்கு வந்துட்டு ஃபாயில் பிரிண்ட் இருக்குது. அண்ட் நமக்கு நெக் பேட்டர்னில் ஸ்லீவ்ஸோட எண்டில் மட்டும் நமக்கு நல்லாவே சீக்வன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீக்வன் ஒர்க்குமே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சீப்பாகவும் அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை, பயங்கர குட் குவாலிட்டியில் இருக்குது. நல்ல ஒரு பிராண்டட் ட்ரெஸ் வேர் பண்ணால் என்ன மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குமோ எக்ஸாக்டாக அதே மாதிரி இருக்குது. ட்ரெஸ் மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா ரயான் மெட்டீரியலில் இருக்குது. இதில் இருக்க ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா ரெட் அண்ட் கோல்டு மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒர்க்கில் இருக்குது. ஆல்சோ பைப்பிங்கும் அங்கங்கே ரெட்லலாம் கொடுத்துருக்காங்க. டாப்போட சைட்ஸில், அதுக்கப்புறமா வந்து நெக் பேட்டர்ன்லேயுமே கொஞ்சம் ரெட்டெல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேட்சிங்காக நான் வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பழைய ரெட் பலவுஸை வந்து இது கூட பேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஓவராலாக இந்த குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இதோடைய ரேட்டுக்கு இது 500 rupeesக்கு கீழே தான் வந்துச்சு இந்த ஒரு குர்த்தி. இந்த குர்த்திக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப், கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க குர்த்தி வந்து இந்த ஒரு ராணி பிங்க் கலரில் இருக்கிற மாதிரியான ஒரு பிளெயினான குர்த்தி தான். இது வந்து காட்டன் மெட்டீரியலில் இருக்குது. அண்ட் இதுலேயுமே நமக்கு சீக்வன் ஒர்க் வச்சு இருக்குது. நெக் பட்டனில் ஸ்லீவ்ஸ்லேயும் அதே மாதிரி வச்சு இருக்குது. அண்ட் நமக்கு டாப்போடைய சைடு இருக்கு இல்லையா, சைடு ஸ்லிட்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்லிட்ஸ்லேயுமே வந்து இந்த மாதிரி சைட்லேயுமே வந்து இந்த சீக்வன் ஒர்க் எல்லாமே வச்சு கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்குது. அகைன் இதுவுமே வந்து நல்லா ஃபிட்டாக போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு பிராண்டட் ட்ரெஸ் வேர் பண்ண ஃபீல் இருக்கும். இதுவுமே நான் வாங்கியிருக்க சைஸ் வந்து எஸ் தான். பட் என்ன இது வந்து எனக்கு நல்லாவே லூஸாக இருக்குது. இதை கொஞ்சம் ஃபிட் பண்ணி போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுலேயே நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப நீட்டாக எலிகண்ட்டாக இருக்குது. எனக்கு இது நிஜமாவே ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நீங்கள் வந்து ஃபெஸ்டிவராக மாற்றிக்கணும் அப்படின்னா நல்ல கிராண்டான துப்பட்டா பேர் பண்ணிங்கன்னா இது பக்கா ஃபெஸ்டிவராக ஆயிரும். இல்லை நீங்கள் சிம்பிளாக வச்சுக்கணுன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ப்ளைனாக துப்பட்டா எல்லாமே வச்சுக்கலாம். அது எவ்ரிடே வேறு மாதிரி இருக்கும். அண்ட் எனக்கு இந்த குர்த்தி ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்குமே நான் ஒரு தம்ஸ் அப் கொடுப்பேன். சைஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேர்ட் பார்க்க போகிற குர்த்தி வந்து அகெயின் வந்து சீக்வன் ஒர்க் வச்சது தான். இதுலேயுமே நெக் பேட்டர்னில், ஸ்லீவ்ஸில் அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப்போடைய பாட்டமில் வந்து நமக்கு பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே சீக்வன் ஒர்க் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் எதுலேயுமே ஃபாயில் பிரிண்ட் கிடையாது. ஸோ அதனால் நமக்கு நல்லா துவைச்சாலுமே வந்து இதெல்லாம் போகாது. ஃபாயில் பிரிண்ட்னால் ஒரு சிங்கிள் வாஷ்லேயே நமக்கு போகிற மாதிரி இருக்கும். பட் இது அப்படி கிடையாது. இன்னுமே நல்லா நிறைய நாளுக்கு நமக்கு வந்துட்டு ரிப்பீட் பண்ணிக்கலாம் அவுட்ஃபிட்டு, அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இதோட மெட்டீரியல் வந்து ரயான் மெட்டீரியல், பயங்கர சாஃப்டாக பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதுலேயுமே நான் வாங்கிக்கிட்ட சைஸ் வந்து எஸ் தான். எஸ் இது எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ரயான் மெட்டீரியல் எல்லாமே எனக்கு கொஞ்சம் பாடி ஹக்கிங்க கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. மற்றபடி கொஞ்சம் காட்டன்னா எனக்கு கொஞ்சம் ஃபிட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இருக்க ஒரு சீக்வன் பேட்டர்னுமே வந்து எல்லாமே ஒரே மாதிரி கிடையாது. ஃபர்ஸ்ட்டு காமிச்ச நெக் பேட்டர்னில் இருக்க சீக்வன் பேட்டர்னே வந்து வேறு, இதில் இருக்கிறது வேறு. இதில் நல்லா செக்கட் பேட்டர்னாக போட்டிருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி காமிச்சது வேறு, நல்ல ஒரு கோல்டன் கலரில் இருக்குது. இது கொஞ்சம் சில்வரிஷ் கோல்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒன்றும் ஒரு பேட்டர்னுக்கு தனித்தனியாக மாறுது. ஆல்சோ இதோட குவாலிட்டி எல்லாமே வேறு லெவலில் இருக்குங்க. எனக்கு சீரியஸாக ரொம்ப பிடிச்சிருக்கு. 500 rupees தான் இதுவுமே. இப்போ எக்ஸாக்டாக 500 கிடையாது, 500க்கு கீழே தான் இருக்கும் இந்த குர்த்திஸ் எல்லாமே. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து இந்த ஒரு ஒயிட் அனார்கலி இருக்கிறதுல இந்த ஹாலில் இது ஒன்று மட்டும் தான் வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த அனார்கலியோட ப்ரைஸ் வந்து 900 கிட்ட வந்துச்சு. 900க்கு இது அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா இதோடைய ஸ்டிச்சிங் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அண்ட் இதுவுமே எஸ் சைஸ் தான், நல்லாவே பக்கா லூஸாக இருக்குது. சரி லூஸ் ஃபிட்டிங் கூட ஓகே, நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். எனக்கு எல்லாத்துலேயுமே எஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் இதோட ஸ்டிச்சிங்கே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்குது. எனக்கு ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. ஆல்சோ இதோட மெட்டீரியல் வந்து ஜார்ஜெட் மெட்டீரியலில் இருக்குது. ஸோ ஜார்ஜெட் மெட்டீரியலில் ஃபுல்லாகவே சீக்வன் ஒர்க் வச்சு ஸ்ட்ரைப்ஸ் போட்டுருக்கு. நல்ல ஒரு பார்ட்டி வேர் கவுன் தான், அஃப்கோர்ஸ் எந்த டவுட்டுமே இல்லை. இது கொஞ்சம் இன்னுமே டீசெண்டாக ஸ்டிச் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃப்ளார் வந்து இதுக்கு ரொம்ப பெரிய ஃப்ளார்லாம் கிடையாது. ரொம்ப ஒரு ஏ லைன்
குர்த்தி மாதிரி தான் இருக்குது. குர்த்தி ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரெட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நான் எல்லா ப்ராடக்ட்கான லிங்க்குமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற குர்த்தி வந்து இந்த சூப்பரான நல்ல ஃப்ளேர் வச்ச மாதிரியான ஒரு அனார்கலி குர்த்தி தான். இது என்னோட தான் அனார்கலி குர்த்தி மாதிரி இருந்தாலுமே இது நல்ல ஒரு மேக்ஸி கவுன் பேட்டர்னில் இருக்குது. அண்ட் இதில் நான் வாங்கிக்கிட்ட சைஸ் வந்து எம். ஏன்னா எம் சைஸ்க்குமே இது வந்து ஓரளவுக்கு சின்னது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு யூஸ்வலாகவே எஸ் சைஸ் தான் இந்தளவுக்கு லூஸாக இருக்கும். பட் இது எம்மே இவ்வளோண்டு தான் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு சைஸ் வந்து இட் ரன் ஸ்மால் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் எம்ஏ எனக்கு ஓரளவுக்கு கரெக்டாக போடுற மாதிரி இருக்குது. என்ன கொஞ்சம் ஃபிட் பண்ணிக்கணும். பட் ஸ்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இதுவுமே வந்து ஃபுல்லாக சீக்வன் ஒர்க் வச்சு இருக்குது. அண்ட் இதில் ஃப்ளேர் வந்து ரொம்ப பயங்கர ஃப்ளேர் இருக்குது. இதில் இதோடைய ப்ரைஸ் வந்து 600 அந்த மாதிரி வந்துச்சு. 600ன்ற ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி காமிச்ச குர்த்திஸில் எல்லாத்துலேயுமே கலர்ஸும் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏதாவது நல்லா கிராண்டாக ட்ரெஸ் எடுக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக ஏதாவது ஒரு குர்த்தி பார்க்குறீங்க, கொஞ்சம் எவ்ரிடேக்கு இல்லாட்டா வந்து ஃபெஸ்டிவ் வேர்க்குமே வந்து சைடில் ஒரு 2வது ட்ரெஸ் மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. பட்ஜெட்டும் ரொம்ப கம்மி தான். அட் த சேம் டைம் நமக்கு லுக்குமே வந்து பயங்கர கிராண்டாகவும் டீசெண்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. அதோடைய மெட்டீரியல் நல்லா சாஃப்ட் ஜார்ஜெட் மெட்டீரியல் இருக்குது. ஸோ இந்த ட்ரெஸ்க்குமே நான் வந்து ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுப்பேன். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கான எல்லா ப்ராடக்ட் லிங்க்ஸுமே வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கணும் நம்புறேன். See you on the next video. Until then, bye. Take care.